சரத்குமாரோடைய ஒய்ஃப் அவங்க இதில் சினிமாவில் இல்லை. அவங்க ஆரம்பத்தில் இல்லை, ராதிகாவை சொல்கிறேன். இவங்க ராதிகா இல்லை. அப்போ ராதிகாலாம் வரல. அந்த படத்தில் வந்து ரகசிய போலீஸ் 105 இதில் ஒரு முக்கியமான கேரக்டர். அப்போ தான் வந்து இவங்க விலகும்போது அந்த பக்கம் வேற லவ் மாறுது. வேற லவ் மாறுது. அந்த லவ் தான் நக்மா. ஆமாம், இந்த நக்மா லவ் கட் ஆகும்போது அந்த பக்கம் ராதிகா லவ்வாக மாறிடுது. அது வேற. அது வரைக்கும் இது வந்து இவங்க வந்து அவங்களுக்கு தெரியும். அவங்க என்னென்னா சினிமாவில் இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு எடுத்துக்குவாங்க. இவங்க பூர்ணிமா பாக்கியராஜ் என் சினிமாவில் வந்து நெருக்கடியாக நெருங்கி நடிக்கிறதும் லவ் சீனில் இது பண்ணுறதும் சகஜம் தான், இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க எடுத்துக்குவாங்க. சரி, இதெல்லாம் வர்றது தான் அதே அப்படின்னு அவங்க எடுத்துக்குவாங்க. அவங்க வந்து அவங்க ஒரு சினிமா நடிகை கிடையாது, அவங்க குடும்ப பெண். அவங்களுக்கு வந்து இதை பற்றி தெரியாது. சரி, கணவர் ஏதோ ஒரு படம் விஷயமா பேசிகிட்டு இருக்கார் போலுக்கு, அவங்கள அந்த ஹீரோயினுக்காக சப்போர்ட் பண்ணுறாரு போலுக்கு நடிச்சுட்டு அப்படி சும்மா போயிடுவாங்க. அதை வந்து அவங்க பெருசாக எடுத்தாங்கன்னா அவங்க லைஃப்பை கொஞ்சம் பாதிக்கும்னு அவங்க நினச்சிருப்பாங்க. இது வந்து பல இடங்களில் போய் இதாகும்போது நம்ம அதை பற்றி பேச போய் நம்ம லைஃப் ஏன் பாதிக்கணும் அப்படின்னு சும்மா இருந்திருப்பாங்க. சிலர் அப்படி பட்டும் படாமல் போயிடுவாங்க. சிலர் வந்து அது அவசியப்பட்டால் மட்டும்தான் கேட்க அவசியம் இல்லை. ஓகே, இவங்க அது புரிஞ்சுக்கிட்டாங்க. புண்ணியமா வைக்கிற அது புரியும் அவங்களுக்கு. ஒரு படம்னா இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரியும். அதனால் அது தெரிஞ்ச விஷயந்தான் அது.